பொன்னி வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சோன்னே வந்து சந்தோஷத்த தாங்க முடியல. நம்ம வந்து சக்திக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. பொன்னி வந்து அவ்வளோ அழகா வந்து அலங்காரம் பண்ணி வந்து அதே மாரி அந்த கிராமத்து பொண்ணாவே வந்து மாத்திடுறாங்க. அந்த காட்டு பொண்ணாவே மாத்திடுறாங்க. மாத்தி வந்து அவ்வளோ அழகா வந்து பொன்னி வந்து நடந்து வராங்க. அத பார்த்துட்டு சக்திக்கு இந்த காஸ்டியூம்ல பொன்னி எவ்வளோ சூப்பரா இருக்கா! ஐயோ! அப்படியே கொல்லுதே அழகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு வச்ச கண் வாங்காம. மாப்பிள்ளை என்ன பொண்ணு இப்படி வச்ச கண் வாங்காம பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பின்ன என் பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருக்காளே! இப்போ அப்படியே வந்து மாறியிருக்காளே! அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க நெனச்ச பொண்ணு வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. "விடுமா, என்ன பண்ணுறது? உன் தலையெழுத்து" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க. எங்க வந்து பொன்னி வந்து பார்த்து பார்த்து முறைக்கிறாங்க. "என்ன என்ன பொண்ணு வெட்கப்படுவான்னு பார்த்தா, இப்படி பார்த்து முறைக்கிற" அப்படின்னோனே, அவ முறைக்கிறதே வெட்கப்படுறது தான். வெட்கப்படுற மாரி தான் இந்த மாரி தான் முறைச்சா தான் வெட்கப்படுறான்னு அர்த்தம் அப்படின்ற மாரி சக்தி சொல்றாரு. அது கேட்டு பொன்னி இப்படி பார்த்து முறைக்கிறாங்க. மறுபடியும் வெட்கப்படுறா பார்த்தீங்களா? அப்படின்னோனே, உங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து வந்து மாலை போடுறாரு பொன்னி கழுத்துல. சக்தி வந்து மாலை போடுறாங்க. அதே மாரி பொன்னியும் வந்து வேறு வழி இல்லாம மாலை போடுறாங்க. அப்புறம் தாலி கட்டணும் அப்படி சொன்னோனே, கெட்டி மேளன்றாங்க. அதே மாதிரி வந்து தாலி கட்டுறாங்க. வந்து சக்தி வந்து பொன்னியோட கழுத்துல. பொன்னி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சக்திய. உடனே வந்து மாப்பிள்ளை பொன்னிக்கு வந்து பொண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னோனே, அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்து முறைக்கிறாங்க. ஐயய்யோ! நானா சொன்னேன்? இவங்க தான் சொல்றாங்க. இது எங்க சம்பிரதாயம். அப்படியே நெத்தி வெடுக்குல ஒரு முத்தம் குடுங்க. எங்களுதுலலாம் நெத்தி வெடுக்குல குங்குமத்த வைப்போம். ஆனா உங்களது சம்பிரதாயம் அல்லுதே! சூப்பர் அப்படின்றாரு நம்ம சக்தி சந்தோஷத்துல. உடனே இப்ப குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்து முத்தம் குடுத்தீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. நான் என்னப்பா பண்றது? இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சு நெத்தி வெடுக்குலயே வந்து அப்படியே லைட்டா கிஸ் பண்றாரு. அத பார்த்துட்டு பொண்ணுக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல. தவிப்பா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சக்தி பொன்னி பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் தன்னை அறியாம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க, சுயநினைவு வந்துட்டு வந்து தள்ளி போயிடுறாங்க சக்தியை விட்டு. என்னம்மா வெக்கமா அப்படின்றாங்க. அப்பா என் கல்யாணம் வந்து நடக்கும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஆயிடுச்சேப்பா அப்படின்னு அந்த வனதேவதை அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. அந்த வனத்தை சம்மந்தப்பட்ட பொண்ணு. சரிம்மா ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. உடனே வந்து எல்லாருமே வந்து சரி இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே வந்து இங்கே இருக்கிற வந்து விருந்தாளிங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பூவு அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தராங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பழங்கள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எனக்கு பொண்ணு வேணான்றாங்க. என்னம்மா நீ வேணான்ற 2 பேரும் மாற்றி ஊட்டிக்கிங்கம்மா அப்படின்னு சக்தி வந்து சந்தோஷமாக ஊட்டுறாரு பொண்ணுக்கு. பொண்ணு அப்படியே செம்ம கடுப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி பழமும் பாலும் கொடுக்குற வழக்கம் எங்களுக்கும் இருக்குது. ஆனால் என்ன நாங்கள் கொஞ்சம் கொடுப்போம். நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்றாரு சக்தி. உடனே பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. மாப்பிள்ளை நல்லா பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே தேடி வராங்க. உடனே வந்து எங்கே போனான்னு சொல்லிட்டு ராஜா மனிதர்கள் 2 பேர் நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க ஏதோ வந்து கல்மிஷ நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம். அதான் அவங்கள தூக்கி பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டு வந்து வைக்கிறாங்க. பார்த்தா சக்தியோட 2 ஃப்ரெண்ட்ஸு டேய் மச்சான் நீ எப்படிடா இங்கே பொன்னி சிஸ்டர் நீங்களுமா அப்படின்றாங்க அவங்க 2 பேரும். உடனே வந்து இவங்க வந்து கல்மிஷம் செய்கிறவங்களா ஐயோ இல்லை ராஜா இவங்க 2 பேரும் எங்களை தேடி வந்த ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னோடனே என்னது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நண்பர்களா அப்படின்னு ஆமாம் நண்பர்கள் தான் அப்படின்றாங்க. உடனே வந்து சரி அவங்கள விடுங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க 2 பேரும் வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க சிரிக்கிறாங்க.